ஹாய் காய்ஸ், நாங்கள் வந்து ஒகேனிக்கல் வந்திருக்கோம். எல்லோரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காய்ஸ், இங்கேருந்து வந்து ஒகேனிக்கல் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே பாருங்கள், வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக அப்படியே இந்த மலை வந்து அப்படியே ஒரு மாதிரி சமமாக இருக்குது. ரொம்ப ஹைட்டாகவும் இல்லை, அப்படியே ஒரு மாதிரி சமமாக இருக்குது. ஹாய் ஹாய் டியூட், இங்கே பாருங்க இந்த குரங்கு என்ன பண்ணுறது. ஏய், நான் தான் ஓரத்தில் இருக்கேன், கம்முன்னு இரு. ஏதாவது வந்துட போகுது. அங்கே பேர் ஒருத்தன் எப்படி தொங்கிட்டு இருக்கான். பகல் என்ன ரொமான்ஸ் இங்கே வர வழியிலே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு காருக்கு வந்து 100 ரூபா வாங்குறாங்க. இதுதான் அந்த டோக்கன், 100 ரூபா. கூட்டமாயிடும்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாக அவசர அவசரமாக வந்தால் எங்களுக்கு முன்னாடி 2 நாளாக இருக்காங்க போல். அவ்வளோ கூட்டம். இங்கே போட்டுடலாம், இங்கே போட்டுடலாம். காய்ஸ், நீங்கள் வந்தீங்கன்னா வந்து இங்கே சாப்பாடு அதுக்கு அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா வந்து அவங்களே செஞ்சு தருவாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதில் கொடுத்து சமைச்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி ஆயில் மசாஜுக்கும் இங்கேயே ஆளுங்க இருப்பாங்க. நீங்கள் வந்தீங்கனாலே எல்லாம் உங்கள்கிட்ட கேட்பாங்க, அப்ரோச் பண்ணுவாங்க அவங்களே வந்து. அது மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை பண்ணுங்கள், ஆயில் மசாஜ். காய்ஸ், நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு போயிட்டு அது என்ன ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் போய் காய்ஸ், இங்கே வந்து இப்போ வந்து நாங்கள் இந்த ரேட்டெல்லாம் பேசிவிட்டு இப்போ மீன் வாங்க போயிட்டுருக்கோம். வந்து மீன் வாங்கிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எவ்வளோ ஆச்சு என்ன ஆச்சுன்ட்டு. பார்க்க சொன்னோன்னே ஒரு ஓரம் பார்க்குறாரு ஸ்ரீதரனா. மீனை பார்த்து வாங்குன்னு சொன்னது தப்பா போச்சு. தெரிஞ்சு வாங்குறானா இல்லை தெரியாம தெரியல, எல்லாத்தையும் சும்மா பேருக்குன்னு எடுத்து பார்க்குறோம். அந்த ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருக்காருல, அவர் தான் வந்து எங்களுக்கு எல்லாம் வேலை பேசி அவர் தான் எங்களுக்கு எல்லாம் பண்ணித்தராரு. அவரே மீன் வாங்க சொல்லிட்டோம், எங்களுக்கு பார்த்து வாங்க தெரியாது, அதனால் அவரே பார்த்து வாங்கிட்டு இருக்காரு. ஹாய் காய்ஸ், நாங்கள் மீன் வாங்கிட்டோம். 2 கிலோ, 1 கிலோ 200 ரூபா. இப்போ வந்து இதை வெட்டி குழம்பு வைக்க கொடுக்க போகிறோம். காய்ஸ், நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்கெனிங் நல்லா பண்ண தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வாங்க. இங்கே பார்கெனிங் தான் பெரிய வேலையாக இருக்குது. நாங்களே ஏதோ பேசி குறைச்சி பார்க்குறோம், குறைக்க மாட்டேங்கிறாங்க. நல்லா பேச தெரிஞ்சா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வாங்க இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா. காய்ஸ், நீங்கள் வந்து படகு சவாரிக்கு போனீங்கன்னா ஒரு படகுக்கு 1500 ரூபா. 4 பேர் தான் போக. ஆனால் 4 பேர் தான் போக முடியும், அதுக்கு மேலே போகவே முடியாது. எவ்வளோ தான் சொன்னாலும் 4 பேருக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்து கேஷ் எடுத்துகிட்டு வந்துங்க கையில். கேஷ் எடுக்கலைன்னா ஒரு போட்டுக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. காய்ஸ், நாங்கள் வந்து இந்த பரிசலுக்கு டிக்கெட் எடுத்துட்டோம். கண்டிப்பாக வந்து 4 பேர் தான் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே அலோடு இல்லை. அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. காய்ஸ், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாம் போகிறாங்க. எங்க கூட வந்த 3 பேர் அதில் தனியாக போயிட்டாங்க. இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும். எங்களுக்கு இந்த இது ஐயா, நம்ம பரிசல அங்க போய் டார்கெட் பண்ணுங்க. அங்க போய் ஒட்டுக்கா போவோம். இங்க தண்ணியில போய் அங்க போய் ஒட்டுக்கா போவோம். கைஸ், இப்போ வந்து எங்கள் கூட வந்தவங்க முன்னாடி போயிட்டாங்க. அவங்கள பிடிக்க நாங்கள் போயிட்டுருக்கோம். ஐயா தான் ஓட்டுறாரு. இப்போ வந்து செம்மையாக தண்ணி வந்திருக்கு, அதனால் பயங்கரமாக இருக்குது. கைஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஐயா, உங்கள் பேர்? தேவராஜா. எத்தனை வருஷமா இங்கே வேலை செய்கிறீங்க? 40 வருஷமா ஓட்டுறேன். 40 வருஷம் ஓட்டுறீங்களா?
எப்படி பரவாயில்லையா இப்போ முன்னைக்கு? பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை போட்டா ஆ யாருனாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான். சரி சரி. காய்ஸ் சத்தியமாக இந்த இடம் பாருங்கள் செம்மையாக இருக்குது காய்ஸ். கண்டிப்பாக வந்து நீங்கள் இங்கே என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள் தண்ணி வேறு சூப்பராக வருது, செம்மையாக இருக்குது. சீரியஸ்லி ஹாய் ஹோய். காய்ஸ் இங்கே பாருங்கள் ஃபால்ஸ், எவ்வளோ ஃபால்ஸ் செம்மையாக இருக்குது. தண்ணி வேறு லெவலில் வருது காய்ஸ். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. உங்களுக்கோசரம் நான் கிட்ட போய் காட்டுறேன். லைக் பண்ணுங்க எல்லாரும். காய்ஸ் இங்க பாருங்க செம்மையா இருக்குது தண்ணி. இங்க பாருங்க காய்ஸ் செம்ம தண்ணி வருது காய்ஸ், சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இங்க வந்து நீங்க உங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணலாம். ஒர்த்து. இங்க பாருங்க காய்ஸ் செம்மையா இருக்கு. காய்ஸ் நம்ம அங்கே இருந்து பரிசல் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஒரு சும்மா ஒரு 30 மீட்டர் தான் நம்ம வரோம். அதுக்கப்புறம் நம்ம நடந்து வர சொல்லிடுறாங்க. நடந்து வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி இந்த மாதிரி கையில் தூக்கிட்டு போகிறாங்க. நம்மளை இந்த ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி இப்படி வந்து இறங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு இவங்க போயிட்டு ஒரே நிமிஷம் இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க கையிலே தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம வந்து படிக்கட்டில் இறங்கி இந்த இடத்துக்கு போகணும். அங்கே பாருங்கள் எல்லாம் போயிட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது கைஸ், பாருங்க. அது அப்படியே காட்டு. கைஸ் இதுதான் வந்து மெயின் அருவி. இன்னும் உள்ள போனா 5 அருவி வருமா ஐயா சொல்றேன். இந்த பக்கம் பாருங்க, இதான் காய்ஸ் இதான் மெயின் ஃபால்ஸு. தண்ணி செம்மையா கொட்டுது, கிட்டே போக முடியல, சாரல் அடிக்குது. ஐயாவால போக முடியல. காய்ஸ் இதான் வந்து 5 அருவி. பாருங்க செம்ம தண்ணி வருது. இங்க வா, இங்க நான் வரேன் அங்க வரேன் இரு. சுரேண்ணா உஷாதண்ணா கர்நாடகா, தமிழ்நாடு பால்ஸ் எல்லாமே இங்கே தான். அடிமை பெண்ணு, செந்தூர்ப்பு, வைத்திய காத்திருந்தா, மாப்பிள்ளை படம், ரிதம், அர்ஜுன ஜெயந்தனான் அந்த பாட்டு, அப்புறம் ராவண படம் இங்கே தான். ஆமாம், ராவண படம் இங்கே தான். இங்கே தான். ரோஜா படம், ருக்குமணி பாட்டு ரோஜா படம் அது இங்கே தான். அப்புறம் செந்தூர்ப்பு, வைத்திய காத்திருந்தா அது இங்கே தான். மேகம் கறிக்கையில் மேகம் குளிர் கட்டி அந்த பாட்டு இங்கே தான். இது வந்து ராவண படம் எடுத்ததுங்க தான். ராவண படம் ஐஸ்வர்யா ஜம்ப் பண்ணுறது, உசுரே போகுது பாட்டு இங்கே தான். அப்புறம் வந்து இணந்த கைகள் இங்கே தான் எடுத்துருக்குது, இணந்த கையில். அப்புறம் அடிமை பெண்ணு படம் இங்கே தான். அடிமை பெண்ணு படம் எம்ஜிஆர் டைவ் அடிக்கிறது, தாய் இல்லாமல் நான் இல்லை பாட்டெல்லாம் இங்கே தான். காய்ஸ் சத்தியமா சொல்றேன் செம்மையா இருக்குது காய்ஸ். நீங்க கண்டிப்பா வந்து எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வரலாம். காய்ஸ் நேராக நாங்கள் பரிசெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து குளிக்க வந்தோம். இங்கே வந்து மசாஜ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே இந்த தண்ணி காவேரி தண்ணியில் ஒரு குளியலை போட்டு அப்புறமா சாப்பிட கிளம்பிட்டோம். நாங்கள் மீன் வாங்கி கொடுத்தோம்ல, இப்போ அங்கே போயிட்டு சாப்பிட போகிறோம்.
நாங்கள் வந்து மார்னிங்கே மீன் வாங்கி கொடுத்துட்டோம். இப்போ வந்து சமைச்சிட்ருக்காங்க. இங்கே வந்து நாங்கள் 1000 கொடுத்தோம். இவங்க வந்துட்டு கொடுத்துட்டா இவங்களே வந்து சமைச்சு வச்சுருவாங்க. நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். கைஸ் இங்கேயே வந்து உட்காந்து சாப்பிட இடம் இருக்குது. இங்கே வேணால் சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா பக்கெட்டில் வாங்கிட்டு வெளியே கூட போய் சாப்பிட்லாம். எங்களுக்கு வந்து அங்கேயே இடம் இருந்துச்சு. அதனால் நாங்களே 5 பேர் அங்கேயே சாப்பிட்டோம். நல்லா தாராளமாக சாப்பாடெலாம் நிறையாவே இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே அங்கேயே சாப்பிட்டோம். கைஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே மசாஜ் பண்ணுறவங்க மட்டும்தான் லைசன்ஸ் வச்சுட்டு பண்ணுறவங்க. இந்த வேறு சைடு ஆற்று சைடு மற்ற சைடெலாம் கூட்டு போய் பண்ணுறவங்க லைசன்ஸ் இல்லாதவங்க. நீங்கள் பண்ணுற மாதிரினா லைசன்ஸ் இருக்கவங்கள்ட்டே பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. இங்கே பாருங்கள் கைஸ், சண்டே அதுவும் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். வீக் டேஸில் வாங்க கைஸ். இதுதான் வந்து ஹேங்கிங் பிரிட்ஜு. இது வந்து இங்கேருந்து பார்த்துக்கலாம். அந்த சைடில் தான் வந்து டிக்கெட் கவுண்ட்ரு. அங்கே ஒரு ஆளுக்கு 20 ரூபா. அங்கே போய் நின்று அந்த ஃபால்ஸ் வந்து பார்த்துக்கலாம். மெயின் இது கைஸ். இதுதான் வந்துட்டு இந்த ஃபால்ஸு. இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கிறதால நாங்கள் குளிக்கலை. கைஸ் அப்படியே வந்து இந்த ஒகேனக்கல் ஃபால்ஸை விட்டு வெளியே வந்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து crocodile பார்க் இருக்குது. இருங்க காட்டுறேன். கைஸ் இங்கே பாருங்கள், எல்லாம் குட்டி குட்டியாக கொச்சன்னு இருக்குது. சும்மா குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் இடம் ஃபுல்லாக குட்டி முதலைங்க தான். பாருங்கள் எல்லாம் ஒன்று மேலே ஒன்று படுத்துரு. கைஸ் இங்கே இருக்கிறதுல இவன் தான் பெரியவன் போல். பயங்கரமாக சண்டை போட்டு வாயெல்லாம் கிழிஞ்சிருக்கு. தண்ணி வந்திருக்குன்னு தெரியல. பயங்கர பெருசு கைஸ். இவன் தான் இந்த இடத்துக்குள்ள மிக பெருசாக இருக்கான். கைஸ் இந்த crocodile பார்க் வந்து ஒரு ஆளுக்கு 20 ருபீஸ். நிறையா முதல்ல இருக்குது. ஒரு 40-50 முதலைக்கு கிட்ட இருக்குது. ஏன்னா வந்து பாருங்கள், 20 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. கைஸ் நாங்கள் வந்து இப்போ crocodile பார்த்தோம்ல, அப்படியே பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அந்த ஃபால்ஸுக்கிட்டே வந்து பேர்ட்ஸு அந்த இதுவும் இருக்குது. அந்த பேர்ட்ஸ்லாம் கையில் வச்சு ஃபீட்லாம் பண்ணுவாங்கள்ல, அதுவும் இருக்குது. எங்களுக்கு டைம் இல்லை, அதனால் நாங்கள் போகல. நீங்கள் உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா சரி, டைம் இருந்துச்சு நாங்கள் போகல. நீங்கள் போங்க, மறக்காமல் போங்க. அந்த ஃபீட்லாம் பண்ணுவாங்கள்ல, அது வந்து அதெல்லாம் பண்ணலாம். அந்த பெரிய அது என்னென்னது ஹேண்ட் ஃபீட் பண்ணலாம். மக்காவு அந்த மாதிரி பெரிய பெரிய பேர்ட்ஸ்லாம் இருக்கான். நீங்கள் போனீங்கன்னா கன்ஃபார்ம் போங்க. ஓகேவா, பாய்.